அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஹது போர் நடந்த இடம். நிறைய பேர் இந்த மலை குன்று இருக்குல்ல, அதை உஹது மலை நினச்சிக்கிறாங்க. அது உஹது மலை கிடையாது. அந்த மலை குன்று இருக்குல்ல, மக்கள் ஏறுறாங்களே, அது உஹது மலை இல்லை. அது ஜபல் அர் ருமாத். 50 வில் அம்பு எய்யக்கூடிய திறமை உள்ள சஹாபாக்கள் உஹது போரில் கலந்துக்கிட்ட அந்த இடம் தான் ஜபல் அர் ருமாத். இது சுற்றி இருக்கக்கூடிய மலை தான் உஹது மலை. சுற்றி இருக்கக்கூடிய மலை தான் உஹது மலை. இந்த மண்ணறையில் தான் 3 சஹாபாக்கள் உள்ளிட்ட நிறைய சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹஸ்ரத் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு, சையீது ஷுஹதா ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் இங்கே அடக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் செய்தி என்னன்னு சொன்னால், இந்த உஹது மலையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்னென்னா, உஹதுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. உஹது மலையை நாம் நேசிக்கின்றோம், உஹது மலை நம்மை நேசிக்கின்றது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அதே போன்று இந்த உஹது மலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏறும் பொழுது உஹது மலை அப்படியே குலுங்கியது. சஹீஹான ஹதீஸ், குலுங்கியது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையிட்டே பேசுகிறாங்க, உன் மீது ஒரு நபியின் தோழரும் இருக்கிறாங்க, ஏன் குலுங்குறன்னு கேட்குறப்ப அந்த குலுங்கல் நின்றுது. அந்த சரித்திரம்லாம் இந்த இடத்துல உள்ளது. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையை பற்றி சொல்லும் பொழுது, யார் ஜனாசா வீட்டில் பங்கேற்று விசாரித்து விட்டு மட்டும் வருகிறார்களோ அவர்களுக்கு 1 கீராத் நன்மை, யார் ஜனாசா வீட்டில் பங்கெடுத்து அடக்கும் வரை இருந்து வர்றாங்களோ 2 கீராத் நன்மைன்றாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், கீராத் என்றால் என்ன? கீராத் என்றால் உஹது மலை அளவு அப்படின்றாங்க. ஸோ ஜனாசாவுடைய பங்கெடுப்பிலே 2 உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்குதுண்டா, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக காட்டி சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடம் தான் இந்த உஹது மலை. அத்தோடு கூடுதல் தகவல் என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசில் ஏதாவது கவலையாக, சஞ்சலமாக, ஏதேனும் பிரச்சனையோ, மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்துச்சுன்னா உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வருவாங்க, இங்கே ஜியாரத்து செய்வாங்க, மனசுக்கு ஆறுதல் பட்டுட்டு போவாங்க. எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுவதற்கு சில தினங்களுக்கு முன்பதாக கூட கடைசியாக இங்கே ஜியாரத்து செஞ்சுட்டு போகிறாங்க. போயிட்டு தான் மஸ்ஜித் நபியில் சில பிரசங்கங்கள் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கூடுதல் தகவலாக இருக்குது. உஹது மலையுடைய சிறப்பை பற்றி தெரிந்து கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபி மீது ஸலவாத்து சொல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீம்.